உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது. மானங்காக்கு பயன்படுத்தக்கூடிய துணி, ஏறக்குறைய இதில் பனியன் துணி அப்படிங்கிற நடக்கிற திருப்பூர் ஒரு அற்புதமான ஊரில் ஜோதிட சேவை ஆற்றி கொண்டிருக்கிற மீனாட்சி பரம்பரை அவர்களை வருகவர் என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறோம். காலையிலேருந்து நிறைய ஜோதிட சான்றோர்கள் பேசிட்டாங்க. இந்த மதிய வேளையில் நான் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூரியனுடைய நாள், அதனால் பூர்வ புண்ணியமும் கொடுப்பினையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை இங்கே பதிவு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. என ஈன்ற தாய் தந்தைக்கும் எனக்கு இந்த விசேஷ கல்வியை போதித்த எனது ஆசான்களுக்கும் என்னாலும் என்னுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது குடும்பத்தாருக்கும் என் சக ஜோதிட சொந்தங்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட சான்றோர்களுக்கும் இதனை இணையதளத்தின் வாயிலாக கண்டு கழிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் ஜோதிட பெரியவர்களுக்கும் ஜோதிட சான்றோர்களுக்கும் சகோதரர் பூபதிராஜன் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை காணிக்கையாக்கி எனது உரையை தொடர்கிறேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கே முதல்ல நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே நமக்கு புண்ணியம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா எல்லாராலையுமே அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அனுபவித்து தெரிஞ்சுக்க முடியாது. நிறைய நாத்திகம் வளர்ந்து விட்டது. இந்த காலங்களில் பார்த்தோன்னா ஆத்திகத்தை விட நாத்திகம் வளர்ந்து விட்டது. ஏன், எதற்கு, எதனால் அப்படிங்கிற கேள்விகள் வளர்ந்தாலும் இன்னமுமே விடை கண்டுபிடிக்க முடியாத நிறைய கேள்விகள் இல்லைன. அதில் தான் ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம ஒரே வகுப்பில் தான் எல்லாருமே படிச்சிருப்போம். அதாவது நான் என்ன வகுப்பில் படித்தேனோ என்னுடைய சம வயதை ஒத்த குழந்தைகள் தான் என் கூட படிச்சிருப்பாங்க. அதில் என்னோட பிறந்த நாளில் பிறந்தவங்க நிச்சயமாக ஒரு 2 பேர் ஒருத்தராவது அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்திருப்பாங்க. எங்களுடைய வாழ்க்கை முறை ஒன்றாக இருக்கிறதா? இந்த கேள்வியை நம்ம எப்பயுமே எல்லாருமே சிந்திச்சு பார்ப்போம். என்னுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகரோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். அவருடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இருக்கா? ஏன் மாறுது? எதனால மாறுது? அப்போது நட்சத்திரத்தை வைத்து மட்டுமே நம்ம எதையுமே முடிவு பண்ணுறது கிடையாது. உங்களுடைய லக்னமும் இந்த இடத்துல முடிவுகளை செய்கிறது. அப்போ லக்னம் மட்டும் முடிவு செய்தா வேற என்ன விஷயங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு நம் ஒரே நாளில் பிறந்தவர்களுடைய தலைவிதி எங்கெங்கெல்லாம் மாறுது? அவங்க அப்பா அம்மா யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, என்னுடைய வாழ்க்கை முறை என்ன, நான் பிறந்த நேரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது தான் ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதை நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் நீங்கள் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலுமே அதை ஆய்வுக்கு எடுத்து தான் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதனால தான் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. ஸோ இது உங்களுடைய நம்ம எல்லாருடைய ஜாதகத்திலேயும் முதல் பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும். சமஸ்கிருதமாக இருந்தாலும் தெளிவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், உங்களுடைய பதவியிலேருந்து உங்களுடைய பணம், உங்களுடைய செல்வ நிலையிலேருந்து எல்லாமே உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லுது. அப்போ பூர்வ புண்ணியம்ங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் புண்ணியமாகவும் பண்ணுவோம், பாவமாகவும் பண்ணுவோம். அப்போ அந்த புண்ணிய பாவ கணக்குகள் எல்லாமே நம்முடைய ஸ்டோரேஜில், அதாவது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குது. நிறைய பேர் இந்த நம்பிக்கைகளை எவ்வளவு எள்ளி நகையாடினாலும் இதில் இருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதற்குண்டான அறுவடைகளை நாம் அனுபவிக்க காத்திருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது போன பிறவியில் நான் என்ன ஸ்டாக் என்ன பண்ணிட்டு வந்தேன், அதுக்குண்டான பிறவி தான் எனக்கு இந்த பிறவியில் என்னுடைய பூர்வ புண்ணியமாக இருக்கிறது. உங்களுடைய 5ஆம் பாவகமும் உங்களுடைய 9ஆம் பாவகமும் அது இருப்பு.
அது ஏற்கனவே வந்து இது பண்ணுறது. மற்ற பாவகங்கள் தான் நம்ம தேடி போய் நம்ம பெறுகிற செல்வங்களாக இருக்கும். அப்போது லக்னம் 5, 9 அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. உங்கள் அப்பா கிட்டேருந்து, உங்கள் தாத்தா கிட்டேருந்து, உங்களுடைய வம்சாவளியிலேருந்து உங்களுக்கு வரக்கூடியது. அப்போ இந்த 5ஆம் அதிபதி எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தால் ஒருத்தர் வந்து நல்ல ஒரு ஸ்டபானான ஒரு சொத்தோ, ஒரு ஊரில் வந்து நல்ல ஒரு பெரிய செல்வாக்கோ இதெல்லாம் இருக்க முடியும். அப்போது எப்பயுமே பணம் வந்து புழங்கிட்டே இருக்கும் சில பேர்கிட்ட. அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, இந்த 4 பேர், நீங்கள் இதில் 4ல் யாராவது ஒருத்தராக கூட இருக்கட்டும், இவங்களோட இந்த 5ஆம் அதிபதியுடைய தொடர்பு, அந்த கன்ஜக்ஷன் வந்து ஒரு நல்ல முறையில் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ஏடிஎம் மிஷினே அவங்க வீட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து பணம் புழங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவர்களுக்கு இது என்ன மாதிரியான அமைப்பு, அவங்க தாத்தா என்ன விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்காரு, அந்த குடும்பத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கெல்லாம் 5ஆம் அதிபதி லக்னத்திலே வந்து உச்சம் பெற்ற அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ அவர்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ இந்த 5ஆம் அதிபதி உச்சம் பெறுகிற அமைப்போ, இல்லை இந்த 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நன்முறையில் இருக்கக்கூடிய அமைப்போ நிச்சயமாக உங்களுக்கு அவங்க தாத்தாவுடைய சொத்து அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அந்த தாத்தாவோட சொத்து மட்டுமா, தாத்தா என்னென்ன பண்ணியிருக்காரோ எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ தாத்தா வந்து சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் பாவத்தை சேர்த்து வச்சிருந்தாரோ அந்த பாவமும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த குலதெய்வ பூஜை முறைகள் அதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து வருஷம் ஒரு தடவை பண்ணுறது கூட இப்போ இந்த காலத்தில் வந்து அதுவும் கம்மியாயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்போ வந்து ஒரு பெரிய வழக்கமாகவே வச்சுருந்தாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இரவு நேரங்கள்லாம் அந்த பழி பூஜைகள்லாம் செஞ்சு அந்த பூஜை முறைகள்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து நல்ல படையல் போட்டு சாமி கும்பிட்டு குடும்பத்தோட ஒரு பங்காளி சொந்த வகைகளில் எல்லாரோடையும் சேர்ந்து அந்த உணவை எடுத்துக்கிட்டு அடுத்து அதை நிறைய தான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இருந்த வாழ்க்கை முறைகள் இப்போ இல்லை. எல்லாருக்கும் அந்த 1 மணி நேரத்துக்கு மேலே எந்த ஒரு கோயில்லையுமே இருக்க முடியறதே கிடையாது. முதல்ல வந்து அந்த பழக்கத்தை, எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுமே உங்களோட புண்ணிய கணக்கில் தான் சேரும். அதனால் கோயில்களுக்கு போகும்போது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை சரியாக ஒரு முறையாக ஒரு திட்டம் வகுத்து நிறைய நேரம் அந்த கோயிலில் செலவு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணணும். அதனால தான் இந்த திருச்செந்தூர்லலாம் வந்து பார்த்தோன்னா 6 நாள் திருவிழா, திருச்செந்தூர் போகிறவங்க எல்லாத்துக்குமே அந்த ஆண் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுப்பாங்க. அப்போது திருச்செந்தூர் மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போகும்போது அந்த 6 நாட்களும் அங்கே தங்கக்கூடிய விஷயங்கள், அங்கேயே மண்டபத்தில் தங்கி அங்கேயே சாப்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஏன் அவங்க அதெல்லாம் அந்த முறைகள்லாம் பண்ணாங்க? திருச்செந்தூருங்கிறது ஒரு முறையான ஒரு குரு ஸ்தலம். அப்போ அந்த குருவினுடைய ஒரு ஆற்றல் வந்து அந்த தலத்தில் வந்து முழுமையாக இருக்குது. அப்போ அங்கே நம்ம யார் யாரெல்லாம் போயிட்டு வர்றோன்னு போகிறோமோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த குருவினுடைய ஆற்றல்ங்கிறது நல்லா கிடைக்கும். அந்த குடும்பத்தில் செல்வாக்காகட்டும், ஒரு செல்வ விஷயங்களாகட்டும், குழந்தை செல்வங்களாகட்டும் ஒரு நன்முறையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போது எல்லாருமே வந்து அந்த பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் வந்து அமரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்? அப்போ இந்த இடத்துல பாவகிரகங்கள் வந்து உட்கார்ந்துட்டாலே முதல்ல வந்து குலதெய்வ அருள் வந்து அந்த குடும்பத்தில் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அப்போ நம்ம ராகு இருந்தாருனாலே என்ன சொல்லுவோம்? ஒரு குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைன்னு சொல்லுவோம். குழந்தை பாக்கியத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை வருமானா? எல்லாத்துக்கும் வராது. அதுக்கும் விதி விலக்குகளும் இருக்குது. நம்ம விதியை மட்டும் எடுத்து பேசக்கூடாது. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து ஒரு அந்த தெய்வம் வந்து பலி கொடுக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்கள் சைவ படையல் இல்லாமல் அசைவ படையல் போடுவீங்க. அந்த கோயிலினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு வெட்டார வெளியில் அந்த கொஞ்சம் காவல் தெய்வங்கள் மாதிரி அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையில் உள்ள தெய்வமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் ராகு அமைய பெற்றவர்களுக்கு. கேது அமைய பெற்றால் அங்கே வந்து ஒரு சூட்சுமமான தெய்வ வழிபாடு இருக்கும். சூரியன் இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் என்ன அமைப்பில் இருக்காரு. சந்திரன் இருந்தால் அங்கே பெண் தெய்வமாக இருக்கும். சூரியன் இருந்ததுன்னா அங்கே நிச்சயமாக அந்த ஒரு மரம் வந்து அங்கே ஒரு வழிபாட்டுக்குரிய விஷயமா இருக்கும். குரு இருந்தார்னா அந்த குரு அப்படின்னு சொல்லும்போது அந்த கோயில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹைலி டிப்ளமேட்டிக்காக ரொம்ப அந்த தெய்வத்தை வந்து எல்லாருமே ஒரு நிறைய சமுதாயத்தினர் வணங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பாங்க. இன்னும் நல்ல சூட்சுமமான வழிபாடுகள் உள்ள தெய்வமாக இருக்கும். சைவ படையல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகமும் அந்த வீட்டில் போய் உட்காரும்போது அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கும். இதில் வந்து இந்த பாவகிரகங்கள் அமரும் போது அந்த கொடுப்பினை பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கட் ஆயிடுது. அப்போது உங்களுடைய மூதாதையர்கள் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. முதல்ல உங்களை கட் பண்ணுறது என்ன விஷயமா இருக்கும்?
பூர்வீகத்திலேருந்து எடுத்து கொண்டு போய் வெளியில் வேற ஒரு ஊரில் கொண்டு போய் போட்டுரும். நான் பிறந்தது அந்த ஊருங்க, பொழைக்க வந்தது இந்த ஊருங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையை இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் கெட்டு விடும்போது ஏற்படுத்தப்படுகிறதுங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்போ இந்த ஜாதகம் வெளியில் போனாதான் பொழைக்கும். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா வந்து ஒரு தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஊரை விட்டு வெளியில் கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அந்நிய தேசத்தில் கொண்டு போய் இவனை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பரதேச வாசம் அப்படின்றது. அந்த பரதேச வாசத்தை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் ஏற்பதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஊரில் எல்லாமே கிடைக்குது, இதை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு பெரியவங்க நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த பரதேச வாசத்தை நம்மக்கிட்ட எவ்வளவோ பேர் வந்து எனக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் இருக்கான்னு கேட்கக்கூடிய நிலைமை ஆகிவிட்டது. அப்போ முதல்ல அந்த 5ஆம் பாவம் கெட்டு விட்டாலே அவர்களுக்கு அந்த ஊரை, அதாவது பிறந்த ஊர் எந்த ஊரோ அந்த ஊரிலிருந்து வெளியில் போகக்கூடிய தன்மை வந்து ஏற்பட்டுவிடும். பொதுவாக வந்து ஸ்திர லக்னம் ஸ்திர ராசியாக இருந்துட்டா அவங்கள நிறைய பேர் வந்து சொந்த ஊரில் மட்டும்தான் இருக்கிறாங்க. லக்னமும் ராசியும் ஸ்திரமாயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்திர ராசி ஸ்திர லக்னங்களில் பிறந்தவங்க மேக்சிமம் அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்களோ அந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்கள வந்து நீங்கள் வேற எந்த ஊர்லேயும் சில பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு தான் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை கிடைக்கும். ஸோ அவங்களாம் வந்து வெளியூரில் மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போது இந்த மாதிரியான அமைப்புகள் இயல்பாகவே இருந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பூர்வ புண்ணியம்ங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையாக இருக்குது, உங்களுக்கு அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுப்பினையாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த வரோம், நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம எவ்வளவோ செய்கிறோம் ஆனால் நமக்கு நல்லது நடக்கவே இல்லை, நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்பாங்க. அந்த வரம் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக நீங்கள் போன பிறவியில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம். கண்ணதாசன் கூட வந்து தன்னுடைய ஒரு இந்த பூர்வ ஜென்ம விஷயங்களை பற்றி பகிரும்போது நம்முடைய இந்த ஜோதிடத்தை இணைத்து கனெக்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு கண்ணதாசன் அவர்கள். அவருடைய இயற்பெயர் வந்து முத்தையா. அவர் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து 8ஆவதா பிறந்த குழந்தை. அதனால அவர் என்ன சொல்வார்னா, நான் என்னோட பேரும் கூட, நான் என்னோட பேரை இயல் பெயரை வந்து மாற்றிருக்கிற விஷயம் கூட கண்டிப்பாக கைரேகை சாஸ்திரத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் வந்து போய் பார்க்கல, ஆனால் அவர் சொன்ன விஷயம் கண்டிப்பாக அது ரேகை சாஸ்திரத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். ரேகை சாஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து கார்கேயர் நாடி, கந்தர் நாடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட அதில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெயர் எப்படி நம்ம வைக்கிறது. இப்போ வந்து ஒரு கிறிஸ்டின் ஒருத்தருக்கு வந்து அவர் தன்னுடைய புக்கில் எழுதியிருக்கார். இதை ஒரு கிறிஸ்டின் ஒருத்தருக்கு வந்து பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சாவில் 6ம் சாவில் 9ம், அதாவது சா வரிசையில் 6வது எழுத்தும் சா வரிசையில் 9வது எழுத்தும், சூசை அப்படிங்கிறது அவரோட பேர். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து சோதிக்கிறதுக்காக போய் கேட்குறாரு. அவரோட பேரை வந்து அப்துல் ரஹ்மான்ங்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து நம்முடைய பெரியவர்கள் கைரேகை சாஸ்திரத்தில் அந்த ஒரு ரேகையை வச்சே தெளிவாக அவர்களுடைய காண்டத்தை வந்து எடுத்து படிக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான். உங்களுடைய ரேகையை வைத்தே அப்போது அதை வந்து அழகாக தன்னுடைய அந்த விஷயத்தில் வந்து நம்ம திருவள்ளுவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிறவிகளில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். பிறவிகள் இருக்கா, 7 பிறவி இருக்கா அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்கிறார், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுப்பிறப்பும் ஏமா புடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் ஒரு பிறவியில் கற்றுக்கொள்கிற கல்வி 7 பிறப்பிலையுமே. ஏன்னா அவரை வந்து நம்ம தெய்வ புலவர்னு சொல்கிறோம். வள்ளுவரை வந்து நிறைய பேர் வந்து வணங்கியே வர்றாங்க, ஒரு சித்தர் கணக்கில் தான். அப்போ அவரும் என்ன சொல்லியிருக்காரு, இந்த 7 பிறவிகளை கொண்டு வைத்துள்ளார். அப்போ அந்த 7 பிறவிகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பயுமே நல்ல விஷயமா இருக்கணும். அதனால கூட ஒரு தமிழ் மூதுரையில் ஒரு விஷயம் இருக்குது, அதாவது மேலை தவத்தளவே யாகுமாம் யான் பெற்ற செல்வம். நான் முன்பிறவியில் என்ன தவம் பண்ணியிருக்கேனோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய இந்த பிறவியில் என்னுடைய செல்வ நிலை இருக்கும். உங்களுடைய பணபரஸ்தானத்தினுடைய அளவு 2, 5, 8, 11 இந்த நானும் எப்படி ஒரு ரேஷியோவில் இருக்குது. 2 கூடையவர் 11ல் சம்மந்தப்படுறாரா, 8ங்கிறது அந்த திடீர் அதிர்ஷ்டம், 5ங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம். அப்போ இந்த 4 இடமும் கனெக்ட் ஆகிருக்கு, நல்ல முறையில் கனெக்ட் ஆகிருக்குன்னா நிச்சயமாக நல்ல வழியில் உங்களுக்கு செல்வம் ரொம்ப நல்லா வரும். அப்போ இந்த அமைப்புங்கிறது எங்கேருந்து வருது, உங்களுடைய முன்பிறவி தவம், நீங்கள் வாங்கிட்டு வந்த வரம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இட்டமுடன் என் தலையில் இன்னதென்று எழுதி வைத்த சிவன் அப்படின்னு ஒரு பாடல். சிவன் வந்து நம்ம தலையில் முன்னாடியே இதுதான் நடக்கணும் அப்படின்னு எழுதுறாங்க. ரேகைகள், இந்த ரேகைகள்லாம் எப்படி வந்தது, நமக்கு வந்து அந்த தாயினுடைய வயிற்றில் வந்து கருவா வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கை ரேகைகள்லாம் அழகாக வந்துடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த கருவா உருவாகி வரக்கூடிய அந்த விஷயம், அந்த ப்ராசஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இறைவனுடைய அற்புதம் தான். எல்லா குழந்தையுமே, அதாவது ஒரு
இந்த மாதிரி நினச்சி பாருங்க. நம்ம வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்கிறோம், வளர்றோம், இறந்து போயிடுறோம். இறந்து போகும்போது நம்முடைய பாவங்களை இறைவன் மன்னிக்கலாம்ல. ஏன் வந்து அந்த அடுத்த பிறவின்னு ஒன்று கொடுக்குறாரு, அடுத்த பிறவியில் நம்ம கஷ்டப்படுறோம், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஏன் அந்த கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், நம்ம மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான நம்பிக்கைகள். நீங்கள் வந்து சாகர தருவாயில் கூட இறைவனுடைய நாமங்களை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால உங்களுடைய பாவத்தினுடைய அளவு கொஞ்சம் வேணால் குறையும். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன் வந்து தன்னுடைய ஆட்சியில் ரொம்ப கொடுங்கோலனாக இருந்திருக்கான். ரொம்ப கொடுங்கோலன்னா மக்களை வந்து வரிப்பணத்தினால ரொம்ப அவங்கள டைட் பண்ணி அவங்கள வாழ வைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு வந்து ஆண் வாரிசே இல்லை. தன்னுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் குழந்தையே இருக்காது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ வந்து வரி இவ்வளோ போட்டு இந்த மக்களை பூரா நீ ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்கிட்ட, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை. இனிமேல் வந்து அதிலேருந்து கொஞ்சம் மாற்றிட்டு எல்லாருக்கும் தான தர்மங்களை கொடுக்க ஆரம்பி, கொஞ்சம் நல்லவனாக மாறுனேன்னா நிச்சயமாக உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துட்றார். சொல்லி கொடுக்கும்போது இவன் வந்து அந்த முதல் நாள்லேருந்து வெளியில் நிறைய தன்னுடைய அந்த அரண்மனை வாயிலில் வச்சு எல்லாருக்கும் தானம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கும் பயம், இவன் ஏதாவது இது மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் நம்மகிட்ட பிடுங்கிடுவானோன்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய அறிவிப்புகளை சொல்லி அந்த வரியை தளர்த்தி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு அடுத்த நாட்டில் இருந்து ஒரு குருட்டு 2 பேர் வந்து குருடர்கள், அவங்க 2 பேரும் வந்து கணவன் மனைவி. அவங்க வந்து இந்த நாட்டு வழியாக போய் வேறு வெளியில் போக வேண்டி இருந்தது. அப்போ அந்த நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லி தங்களுடைய ஊரில் சொல்கிறாங்க. சொல்லும்போது இந்த வழியாக நாங்கள் போகணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருந்த ஒரு மனிதர் சொல்கிறாரு, கையை இந்த ஊர் பக்கம் காட்டி, அந்த ஊருக்கு போகாதீங்க, அந்த ஊரில் ஒரு ராஜா இருக்கான், சரியான கொடுங்கோலன், வரி போட்டு மக்களை கொல்றான், அதோட அவர் தன்னுடைய பிட்டையும் சேர்த்து போடுறாரு, பெண்களை கண்டா விடமாட்டான், அங்கெல்லாம் போயிடாதம்மா அப்படின்னு சொல்கிறார். நம்ம மக்கள் இப்படி தான் நிறைய விஷயங்களை ஆராய்ந்து அனுபவிக்காம தெரியாம தன்னுடைய ஒரு கருத்தை வந்து அதில் ஏற்றி அந்த ஒரு கருத்தையும் சேர்த்து அதில் போட்டுருவாங்க. அப்போ அந்த ஆள் வந்து அந்த மாதிரி சொல்லிடுறான். சொன்னோடனே அந்த 2 தம்பதிகளும் அந்த ஊரை சுற்றிட்டு போனால் கிட்டக்கே போயிடலாம். ஆனால் அவங்க அந்த ஊரை சுற்றி ரொம்ப தூரம் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அப்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் அந்த மன்னனும் சரி, இந்த பேசிகிட்டு இருந்த இந்த 3 பேரும் சரி இறந்து போயிடுறாங்க. எல்லாம் மேலே போகிறாங்க. மன்னனுக்கு வந்து மன்னன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார். இவங்க 3 பேரும் நரகத்துக்கு போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறது அந்த பொண்ணு, குருட்டு பொண்ணு வந்து கேட்குது யமதர்மராஜாட்ட, ராஜா எவ்வளவு நானும் என் வீட்டுக்காரரோட வழியில் அவர் கூடயே கையை பிடிச்சிட்டு நடந்தேன், ரொம்ப நல்லவங்க நாங்கள், எங்களுக்கு ஏன் இப்படி ஒரு துன்பம்? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் சொல்கிறான், ஐயோ நான் ஒரு விவசாயி, நான் பாட்டுக்கு என் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், என்ன போய் ஏன் இப்படி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ராஜாவினுடைய பாவ மூட்டைகளை இந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவரை பற்றி ஒரு டிஃபெக்ட் சொன்னாங்களோ அவங்களுக்கு பூரா பிரிச்சுட்டாங்க, கணக்கை பிரிச்சுட்டாங்க. இவங்களுக்கு ஏன் பிரித்தாங்க? இவர் வந்து அந்த ராஜா நல்லவனாக திருந்தினது தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து தப்பு எல்லாருமே தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தவறுகளை தெரியாமல் தான் பண்ணுறாரு. அந்த ஊரை கையை காட்டி அவன் வந்து கெட்டவன், அந்த பக்கம் போகாத, அந்த ஒன்னோட நிறுத்தலை அவர். அந்த பொண்ணை வேற சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரிமா பொண்ணெல்லாம் போனீங்கன்னா அந்த பக்கம் எதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி சேர்த்து வேற சொன்னார் இல்லையா? அதனால அந்த ராஜா பண்ணின அந்த பாவத்தில் இவருக்கு கொஞ்சம் பங்கு அப்படியே ஒரு மலை மாதிரி நவுத்திட்டாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் அவன் சொன்னதை கவனிச்சுட்டு இவங்க தன்னுடைய சுய அறிவால் யோசித்து அந்த ராஜா இப்படி தானான்னு தெரிஞ்சுக்காம அந்த ஊரை சுற்றிக்கிட்டு போனாங்க. அப்போ அந்த ராஜாவை பற்றி ஒரு பேட் ஒப்பீனியன் அவங்க மனசில் தவறாக விழுந்ததுக்கே வந்து ராஜாவினுடைய அந்த பாவ கணக்கில் இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் போயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம தெரியாமல் செய்கிற. இப்போது ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பெண்ணோ ஆணோ யார் வேணா இருக்கட்டும், அவங்கள பற்றி வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த காசிப்புக்கு நம்ம தான் என்டியூசராக இருக்கணும். ஒரு காசிப் வருது, ஒரு தவறான ஒரு விமர்சனம் வருது ஒருத்தவங்களை பற்றி, அப்போ நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அவங்கள சொல்லும்போது அப்படிங்களான்னு கேட்டுட்டு அப்படியே நகர்ந்து போயிடணுமே தவிர அதை பற்றி உங்களுடைய கருத்தையோ இல்லை அதை வாங்கிட்டு போய் அதை கேரி பண்ணிட்டு போய் வேற இடத்துல போய் சொல்கிறது. இப்படி சொல்லும்போது என்னாகும், அந்த சம்மந்தப்பட்ட ஆளோடைய அந்த பாவ கணக்கு நம்ம கணக்கில் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பெரியவங்க நிறைய விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணாதீங்க, இந்த மாதிரி விஷயங்களை புறந்தள்ளி விட்டு பழைய பாடல்கள், நூல்கள், இறைவனுடைய நாமங்கள் இதை மட்டும் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்கிறது. பெரிய நம்ம வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலே வந்து நாதஸ்வரத்தினுடைய அந்த இதே அப்படிதான். ஏன் அதை நல்ல சத்தமாக இப்போலாம் வந்து அது சத்தம் கேட்கக்கூடாதான், நிறைய இடங்களில் சொல்கிறாங்க, ஐயோ இது ரொம்ப சத்தமாக இருக்குது, சத்தம் கம்மி பண்ணுங்க.
நாதஸ்வர ஒலி வந்து சத்தமாக இருக்குது, அந்த கொட்டு அடிக்கிறது சத்தமாக இருக்குது, சத்தத்தை கம்மி பண்ணுங்க. ஏன் சொல்கிறாங்க? நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணால் பேசிகிட்டு இருப்பீங்க அந்த இடத்துல. அப்போ என்ன வேணால் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒலிகள்னால ஒரு மங்கள அதிர்வு அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் தவறுதலாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி யாரையோ சபிச்சா கூட அந்த மங்கள அதிர்வுகளால் அந்த இடம் நிரப்பப்படும். அப்போ உங்களுடைய பாவம் அந்த இடத்துல கம்மி தான் ஆகுது. அதனால அதெல்லாம் நிறைய மக்கள் வந்து சிந்திக்கணும். அப்போ அந்த பூர்வ புண்ணியம்ங்கிற விஷயம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே கனெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம எப்பயுமே வந்து பூர்வ புண்ணியத்துக்கு முக்கியத்துவம், அதாவது 5ஆம் இடம் நமக்கு நல்லா இருக்கா கெட்டு போயிடுச்சா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நல்லா இருந்தால் இன்னும் புண்ணியம் சேர்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சேர்ந்து தேர் இழுக்கிறதாகட்டும், அதே போல் அந்த தண்ணீர் அந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, ஒரு தண்ணீர் பந்தல் அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து அது ரொம்ப கம்மியாயிட்டே இருக்குது. எங்கள் ஜென்ரேஷனில் பண்ணாங்க, நாங்கள் இப்போ பண்ணுறதில்ல. வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் அமுச்சு விட்டுறாங்க, ஆள் வரமாட்டாங்க, இங்கேருந்து ஆள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஒரு விஷயத்தை வந்து கண்டினியூ பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க குழந்தைங்க அதை கேரி பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும். அப்படி போணுச்சுன்னு சொன்னால் தான் அந்த ஜென்ரேஷன் அடுத்து வளர்ந்து வரும். அப்போ ஒரு குலதெய்வத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பாரம்பரியம், அந்த 7 தலைமுறையோட வந்து அதோடைய கணக்கு வந்து முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த 7 தலைமுறைக்கு அப்புறம் ஒன்று அந்த வம்சாவளியில் பெண் குழந்தைகளாக பிறக்கும், இல்லைனா குழந்தைங்களே பிறக்காது. எப்பவுமே வந்து அந்த பெண் குழந்தைகள்னு சொல்லும்போது அவங்க அடுத்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த வம்சத்தை வளர்க்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது பெண் குழந்தைகளுக்கு அடுத்த வீட்டுக்கு தான் வருது. அதனால் அந்த ஆண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க தான் அந்த வீட்டு வம்சத்தினுடைய அவங்க என்ன பாரம்பரியம் கொண்டு வந்தாங்க, எங்கள் ஃபேமிலியில் இதாங்க ட்ரெடிஷன், இப்படி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஆண் குழந்தைகள் தான் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அந்த ஆண் குழந்தைகள் அந்த வீட்டுக்கு மட்டும் இல்லை, தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கும் சரி, இந்த நாட்டுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமானவர்களாக, எல்லாத்துக்கும் ஒரு சேவை செய்கிறவர்களாக நல்லவங்களாக முதல்ல இருக்கணும். இந்த காலத்தில் வந்து நல்லவனாக இருக்கிறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த நல்லவனாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து சத்புத்திர பாக்கியம் சொல்லுவோம், வெறும் புத்திர பாக்கியம் கிடையாது. வெறும் புத்திர பாக்கியம்னா நானும் பிள்ளை பெற்றேங்கிற மாதிரி தான். ஏதோ ஒரு பிள்ளையை பெற்றுட்டோம், அதை வளர்க்குறோம், அது வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அதுதான் புத்திர பாக்கியம். சத்புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்லாது நம் சந்ததியினருக்கும் அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் சுற்றத்தாருக்கும் ஒரு நல்லவனாக இருப்பான். அப்போ அந்த மெயினாக வந்து அந்த சிம்மராசியை தான் பூரத்து புருஷன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் வந்து பூரத்து புருஷன் சொல்கிறாங்க? மற்ற எல்லா ராசியில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தை எடுத்து சொல்லலாம்ல, ஏன் பூரத்து புருஷன் சொல்கிறாங்க? அந்த பூரத்தில் பிறக்கக்கூடிய பையன், மகத்து பெண் பூரத்து புருஷன்னு சொல்லுவாங்க. அந்த பூரத்தில் பிறக்கக்கூடிய பையன் வந்து என்ன பண்ணுவான்னா, தன் தாய் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் ஒரு அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல தகுதியுள்ள ஒரு ஆண்மகனாக இருப்பான். அதனால தான் அவனை வந்து பூரத்து புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தாய் வந்து தவம் பண்ணியிருக்கணும், வரம் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல குழந்தையாக கிடைக்கும். அப்போ இல்லைன்னு சொன்னால், அப்போ ஒரு குழந்தை வந்து தவறுதலான வழியில் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து கண்ணீர் விடுவாங்க, ஐயோ நான் சொல்கிறதே கேட்க மாட்டுறாங்க, அடங்காத்தனம் பண்ணுறான், பஸ்ஸில் தொங்கிட்டே வர்றான், கூட இருக்க பையனை அடிச்சிடுறான், டீச்சர்கிட்ட அடி வாங்கிட்டு வர்றான், நிறைய கேசஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம போயிட்டு அம்மா நீ வாங்கிட்டு வந்ததுன்னு அவங்ககிட்ட நம்ம சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணியிருக்கியோ அதாம்மா உன் பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவர்களுக்கு உண்டான ஒரு ரெமடி, முதல்ல வந்து குலதெய்வ அருள் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல வந்து கெட்டு போயிடுச்சுங்க, குலதெய்வ அருள் இல்லைங்க. அப்போ முதல்ல குலதெய்வ அருளை சரி பண்ணுங்க, குலதெய்வம் போகிறதுக்கு உண்டான விஷயங்களை சரி பண்ணுங்க, முதல் விஷயம். அடுத்து 2வது, அந்த கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு உயிராக இருக்கட்டும். இந்த முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு சாப்பிட்றதுக்காகவே வாசலில் வந்து நம்ம வந்து அரிசி மாவில் தான் கோலம் போடுறோம். இப்போ அந்த பழக்கம்லாம் இல்லை, வெங்கக்கல் பொடியில் தான் கோலம் போட்டுட்ருக்கோம். அப்போ அந்த அரிசி மாவு கோலம் ஒரு நல்ல நாள் போல நாள்லையாவது அந்த மாதிரி பண்ணணும், ஒரு முதல் விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காக்கை குருவிகளுக்கு உணவு வைக்கிறது, தானியம் வைக்கிறது. மெயினாக புறாக்களுக்கு தானியம் கொடுக்கறது, புறாக்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த தானியம் கொடுக்கறது. தெப்பக்குளத்தில் இருக்கக்கூடிய அந்த மீன்களுக்கு வந்து பொறி தர்றது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த பூர்வ புண்ணியத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தாலும், நம்ம எவ்வளோ கஷ்டங்கள் பண்ணியிருந்தாலும், அந்த ஜாதக மோசமாகவே இருந்தால் கூட நாளடைவில் உங்கள் ஜாதகத்தை நல்லதாக மாற்றும். அடுத்த பிறவியில் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு உயர் நிலையில் உங்களை பிறக்க வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜயாபதி கோயில், ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய விஜயாபதி கோயில், அங்கே வந்து விஸ்வாமித்திரரே வந்து ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் வந்து தடாதகையை வதம் பண்ணும்போது அந்த தோஷத்தை போக்குறதுக்காக அங்கே நவக்கலச யாகம் பண்ணி கொடுத்துருக்காங்க.
அப்போ அங்கே போய் நம்முடைய பித்ருதோஷத்தை நீங்கக்கூடிய அந்த நவக்கலச யாகத்தை பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த கடலில் நீராடி வரும்போது நிச்சயமாக அந்த தோஷம் பித்ருதோஷம் வந்து நிச்சயமாக நீங்கப்படும். யாரோட ஜாதகத்துல எல்லாம் சூரியன் கேது இருந்தது சேர்க்கை இருக்குன்னா யோசித்து பாருங்க, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்தை வந்து விற்கக்கூடிய நிலை வந்திருக்கும். அந்த பூர்வீகத்தினுடைய சொத்தை வந்து சூரியன் கேது இணைவு இருக்கிறவங்க நிச்சயமா விற்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும். அப்போ அந்த இணைவு இருக்கு அப்படின்னு சொன்னா கடுமையான பகைவர்கள் இவங்க 2 பேருமே. அந்த குழந்தை கிரகண தோஷத்தில் பிறக்குது, அதே மாதிரி கிரகண தோஷத்தில் பிறந்து அந்த குடும்பத்தினுடைய சொத்துக்களை வந்து நிறுத்தக்கூடிய நிலைக்கு வந்துடுது, தெருவில் நிறுத்தக்கூடிய நிலைக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவர்கள் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயமா இந்த விஜயாபதி போயிட்டு வரலாம். அதே மாதிரி கன்னிவாடி கிட்ட இருக்கக்கூடிய சோமலிங்க சுவாமி கோயில் அங்கேயும் போயிட்டு நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகர் வந்து பழனி நவபாஷான சிலை முருகன் சிலையை செய்யறதுக்கு வந்து அந்த இடத்துல தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இன்னமுமே அவர் வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த சோமலிங்க சுவாமி கோயிலுக்கு போகிறதும் வந்து பார்த்தோன்னா இந்த பித்ருதோஷத்தை முறையாக நீக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி நாய்க்கு வந்து பிஸ்கெட் போடலாம். இன்னும் எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு விஷயம், காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும். நிறைய பேரால் இப்போ அதை பண்ணவே முடியறதில்ல. காலையில் எந்திரிச்சு சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோனாலே நம்முடைய வெற்றிக்கான விஷயத்த நம்மளே முகூர்த்தம் குறிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ சூரியன் எழுவதற்கு முன்னாடி யாரெல்லாம் எழுகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பூர்வ புண்ணியம் பலப்பட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த 5ஆம் இடம் பலப்படுறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் எப்பயுமே காலபுருஷ தத்துவத்தையும் நம்முடைய லக்னத்தில் உள்ள 5ஆம் இடத்தையும் இணைச்சு பார்க்கணும். சூரியனையும் அதுக்குண்டான விஷயத்தையும் பண்ணணும், உங்களுடைய லக்னத்தில் 5ஆம் இடம் என்ன அதுக்குண்டான விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கணும். இது 2யும் ஈக்குவலாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்லதோ இல்லையோ நம்முடைய வாரிசுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு அது நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே இருக்காமல் இருக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும்தான் நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாவ அளவுகளை சரி செய்யக்கூடிய அனைத்து கோயில்களுமே இருக்குது. அந்த கோயில் வழிபாடு முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நிச்சயமாக அனைவருமே வந்து இந்த பூர்வ புண்ணிய பலத்தை வந்து பாக்கியமாக பெற்று நல்ல ஒரு சந்ததிகளை பெற்று இந்த உலகத்துக்கு வந்து நல்ல குழந்தைகளை கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல சந்ததிகள் வரணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் இதை மைண்டில் வச்சு இந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஒரு வாழ்த்து செய்தியாக நான் சொல்கிறேங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். என்னோட மொபைல் நம்பர் 9943927722. மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. 9943927722. இந்த நம்பரை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே இதை சொல்லுங்கள். ஒரு கண் தெரியாத சகோதரி இந்த நம்பரை கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து இந்த நம்பரை வந்து சொன்னதுனால அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து நம்பரை டைப்பிங்கில் போடுவோம். நம்ம இப்படி அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பார்வை இழந்த சகோதர சகோதரிகள் நமக்கு கால் பண்ணி அவங்களோட விஷயம் சொல்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். மணிக்கும்பாங்க இது வெடின வெடி அந்த அம்மாளும் அவங்களுக்கு இவங்க தோற்று போகலாம் அந்தளவுக்கு சிறப்பாக பேசுனாங்க. வேறு 5ஆம் இடம்ங்கிறது மனசு தானே, உள்ளம் தானே. உள்ளத்தில் அவ்வளோ விஷயங்கள் இன்னும் எவ்வளோ சேஃப்டி பண்ணிச்சிருக்கான்னு தெரியல. ஒரு சந்தோஷமான விஷயம். இன்றைய நாள் வந்து 109வது கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியவங்களுக்கு பாராட்டி பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறோம். வாழ்க வளர்க.